சிஆரில் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா செட் அசைட் அண்ட் ஆர்பிட்டல் அவார்ட் ஒரு நடுவர் தீர்ப்பை ரத்து செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது செட் அசைட் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு கேன்சலோ ஒரு நல்லிஃபை பண்ணுறது, அந்த டிசிஷனை வந்து கேன்சல் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன்லி வே டு சேலஞ்ச் அண்ட் ஆர்பிட்டல் அவார்ட் இன் இந்தியா. இது வந்து ஆர்பிட்டல் அவார்டில் வந்து நிறையா சேலஞ்ச் பண்ணுது. அது இந்த விஷயத்துக்கு மட்டும்தான் சேலஞ்ச் பண்ணுறது. அது ஃபுல்லாகவே வந்து சிவில் கோர்ட் விஷயமாக தான் இருக்கணும், நாட் ஏ கிரிமினல் கோர்ட் அப்படின்றாங்க. என்னென்ன கிரவுண்ட்ஸு கீழே வரும் அப்படின்னா செட் அசைடுக்கு வந்து செக்ஷன் 34 கிளாஸ் 2 தான் வந்து இந்த என்னென்ன பார்ட்டிஸ் வந்து இது கீழே வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேப்பபிள் ஆஃப் த பார்ட்டிஸ், அந்த பார்ட்டிஸ் வந்து இன்கெப்பாசிட்டியாக வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த அக்ரிமெண்ட், ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் வந்து இன்வேலிடாக இருக்கலாம், இல்லை நோட்டீஸ் கொடுக்காம வந்து ப்ரொசீஜர் நடத்துறது, அந்த பார்ட்டிஸ் வந்து அனபிள் டு ப்ரெசென்ட் எ கேஸ் அப்படின்னா, அவர் வந்து பியாண்ட் த அவார்டு வந்து அந்த ஸ்கோப்புக்கு பியாண்டாக இருந்தாலோ, இல்லை இம்ப்ராப்பராக வந்து அதாவது ட்ரிபுனல் வந்து ராங்காக செட்டிசைட் பண்ணிட்டாலோ வந்து அதை வந்து கேன்சல் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அண்டரில் வந்து 2 கிரவுண்ட்ஸ் வந்து கோர்ட்டுக்கு கீழே வருது. என்னென்னா சப்ஜெக்ட் மேட்டர் நாட் ஆர்பிட்டபிள் அப்படின்னாங்க. அதாவது ஆர்பிட்ரேஷனுக்கு வந்து சூட்டபிள் இல்லாத கேசஸை வந்து நம்ம வந்து செட் அசைட் பண்ணலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அவார்ட் அகெயின்ஸ்ட் பப்ளிக் பாலிசி ஆஃப் இந்தியா. அதாவது பப்ளிக் பாலிசிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதோ, அதுக்கு பப்ளிக் பாலிசிக்கு என்னென்ன விஷயம் வருதுன்னா ஃப்ராடு, கரப்ஷனு, இல்லை வயலேஷன் ஃபண்டமெண்டல் லீகல் பிரின்சிபல்ஸ், இல்லை ஏதாச்சும் கான்ஃப்ளிக்ஸ் வருது, எதுக்குன்னா ஜஸ்டிஸ் அண்ட் மொராலிட்டி. இதுக்கு வந்து எதுனா இன்ஜஸ்டிஸாக இருக்காது, இல்லை கரப்ஷன் வரதெல்லாம் வந்து இது கீழே வருது. இதுதான் பப்ளிக் பாலிசி கீழே வந்து இன்க்ளூட் ஆகுது. இதில் என்னென்ன செக்ஷன்ஸ்க்கு சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி லிமிட்ஸும் சொல்லியிருக்காங்க. இதோட டைம் லிமிட்ஸ் வந்து என்னென்னா செக்ஷன் 34 கிளாஸ் 3 சொல்லியிருக்காங்க. டைம் லிமிட்ஸ் செட் அசைடுக்கு வந்து அவார்டு கொடுத்த டேட்லேருந்து 3 மாதத்து வரையும் இந்த கேஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். தென் அந்த 3 மாதத்துலேருந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் 30 டேஸ் வந்து நம்ம இதுலேருந்து சஃபிஷியன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க அப்பீலுக்காக. ஸோ இதில் வந்து என்னென்ன கேசஸ் வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஓஎன்ஜிசி லிமிட் வித் சாப் பைப்ஸ், இதில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க பப்ளிக் பாலிசியை வந்து. தென் நெக்ஸ்ட் வந்து அசோசியேஷன் பில்டர் விசஸ் டிடிஏ, இது வந்து கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா கோர்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குது, ஏன்னா கோர்ட் வந்து இந்த கேஸில் இன்டர்ஃபியர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கோட் லிமிட் விசஸ் NHAI, இதில் வந்து இதோட லிமிட்டட் ஸ்கோப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணி ஓகேங்களா. அப்புறம் இதோட கீ பிரின்சிபல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோர்ட் வந்து எக்ஸாமின் வந்து பண்ணக்கூடாது, அது ஃபேக்டையோ இல்லைனா எவிடன்ஸையோ, ஒன்லி அதில் லீகலிட்டி இருக்கான்னு சொல்லி செக் தான் பண்ணணும் அவார்டை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை தான் வந்து செட் அசைட் அப்படின்றாங்க. செட் அசைட்னா என்ன ஃபஸ்ட்டுனா கேன்சல் பண்ணுறது, நல்லிஃபை பண்ணுறது. எதுனா அந்த அவார்டை வந்து கொடுத்ததை வந்து சேலஞ்சாக இருக்கும்போது அதை கேன்சல் பண்ணுறதோ நல்லிஃபை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க.